இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனல் 6th அக்டோபர். நெஸ்லே ஸ்டாக் பிக் பண்ணியிருக்கேன். 24th பை பண்ணிட்டு 6th அக்டோபர் வந்து செல் பண்ணிட்டேன். ஒரு 12 டேஸ்க்கு உண்டான டியூரேஷன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேட பிக் பண்ணினதுக்கு ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். ஸ்விங் லோவ பேஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த விதமான ஒரு இண்டிகேட்டரும் தேவை கிடையாது. நார்மலா நீங்க சார்ட்டுக்கு வாங்க. இம்மீடியட்டா வந்து எந்தெந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்குன்னு பாருங்க. நம்மளோட கரண்ட் பிரைஸோட இம்மீடியட் ஸ்விங் லோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்விங் லோனா என்னன்னா, மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மேல போயிருக்கும். இந்த இடத்துல வந்திருக்கு மார்க்கெட். இங்கேருந்து இங்க ஒரு ரிவர்ஸ் எடுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த இடத்துலேருந்து இது ஒரு ரிவர்ஸ்ன்னு சொல்லுவேன். திருப்பி இந்த இடத்துலேருந்து இது ஒரு ரிவர்ஸ். இத மாரி மார்க்கெட் கீழ ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு, மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சுருச்சுன்னா, அத வந்து ஸ்விங் லோன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எடுத்தனால என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்ததுன்னா நான் எவ்வளோ லூஸ் பண்ணுவேங்கிறத பார்த்துருவேன். நான் இப்போ நெக்ஸ்ட் டே நான் பிக் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த ஸ்விங் லோவை அது கட் பண்ணது இமீடியட்டான்னு சொன்னால் எனக்கு ஒரு 2-2.5% தான் வந்து லாஸ் வரப்போகுது. எப்பயுமே ஸ்விங் லோ கிட்ட மார்க்கெட் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் ஸ்டாப் லாஸ் எதுவும் வைக்கல. ஆனாலும் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நான் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். எவ்வளோ தூரம் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணினா அது கீழே போகுதுன்னு சொல்லி. அதுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து ஃபார்ம் ஆகும். மோரோவர் இதை மாதிரி நிறைய ஸ்விங் லோவெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்கோர் ஒன்று கொடுத்துருவேன். மோர் தென் 90க்கு மேலே வந்ததுன்னா அது என்னோட எலிஜிபிள் கேண்டிடேட் எனக்கு வாங்குறதுக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே நான் ரீப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிற வேர்ட்டிக்கல் லைன் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. செகண்ட் போட்டிருக்கிற வேர்ட்டிக்கல் லைன் என்னோட எக்ஸிட் பாயிண்ட்டு. ஒரு 12 நாள் இருக்கிறனால நான் சார்ட்டை ரொம்ப ஸ்பீடாக நான் ஓட்டிடுறேன். நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஸ்விங் லோக்கு கீழே வந்து மார்க்கெட் போயிருக்காங்கிறத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி போச்சுன்னு சொன்னால் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரல. அது போனால் போகட்டும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் என்னால் ஆவரேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் 12 நாள் 14 நாளுக்குள்ளே நான் எக்ஸிட் ஆகிட போகிறேன். நெக்ஸ்ட் கேண்டில் நான் ரீப்ளே பண்ணுறேன். நாம் வாங்கின அன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த மற்ற நாள்லாம் வந்து கீழே தான் வருது. இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணிட்டேன். இது செல் பண்ணினதுக்கு ரீசன் ஸ்விங் லோ டச் ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி 12 நாளைக்கு என்னோட டியூரேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு சில ஸ்டாக் வாங்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். 12 நாள் வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்டு பண்ணியிருந்தனால ஃபர்தராக இதை வந்து நான் ஹோல்டு பண்ண விரும்பல. ஒரு மினிமம் ஒரு 1% லாஸில் வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக்ஸ் வந்து நான் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.